குப்ரிக்கோட ஷைனிங் படத்துல அவங்க ஃபேமிலி வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு வேண்டி ஒரு ஹீரோவும் அவர் ஃபேமிலியும் ஒரு ஸ்கீ ரெசார்ட், அதாவது மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து போவாங்க. ஏன்னா அந்த ரெசார்ட் வந்து ஒரு சீசனல் ரெசார்ட், ஒரு 4 மாசம் ஓப்பன் ஆகும், ஒரு 8 மாசம் க்ளோஸ்ல இருக்கும். ஏன்னா அந்த குளிர்லாம் போனங்காட்டி க்ளோஸ்ல இருக்கும். அந்த க்ளோஸ்ல இருக்க டைம்ல அதை பார்த்துக்க வேண்டிய ஒரு குடும்பம் போவாங்க அந்த செக்யூரிட்டி வேலைக்கு. அதாவது நம்ம ஜாக் நிக்கல்சன் அவங்க ஃபேமிலிலாம் போவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பல அமானுஷங்கள் இவங்களுக்கு நடக்கும். அது வந்து அதுக்கப்புறம் அங்கேயே அவர் வந்து சிக்கிடுவாரு. அந்த மாதிரி தான் அந்த படம் போகும். ஒரு ஹாரர்ல வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ரீவிஷன் ஹாரர் மாதிரி அந்த படம் வந்து இப்பவும் பேசப்படுது. ஒரு கிரேட்டஸ்ட் ஹாரர் மூவி அது. அதே மாதிரி 1408 ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ஒரு ஹாரர் ரைட்டர் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் ஒரு பேய், அதாவது ஒரு பொசஸ்டா இருக்கிற ரூம்ல போய் தங்குவாரு. அந்த ஒரு நாள் தங்குவாரு. அங்க என்னென்ன அவருக்கு நடக்குது அதான் வந்து அந்த படம் அவருக்கு பேசும். அந்த மீதி படம் ரெண்டுமே ஃபேமஸான படம். இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. ஒரு ஹாண்டட் வீடோ லாஜோ போய் அங்க போய் தங்குறது ஒரு நைட்டு, அந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜானர்ல வந்த படம் தான் இந்த ஹொக்கும். படத்தோட கதை என்னன்னா, ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் இருக்கிற ரைட்டர், அதாவது வந்து அவருக்கு அடுத்த என்ன எழுதுன்னு தெரியாம அவரோட அப்பா அம்மா தங்கின பழைய ஹனிமூன் ஷூட்டுக்கு வந்து போவாரு. ஒரு ரெசார்ட், இதே மாதிரி ஒரு சீசனல் ரெசார்ட். அங்க போயிருக்கும் போது அங்க சரக்க போட்டு வந்து ரூமுக்கு நைட் படுக்கும்போது திடீர்னு அவர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிடுவாரு. அப்ப அங்க இருக்கிற வேலையாட்கள் அவரை காப்பாத்தி கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரெடி ஆனதுக்கு திருப்பி அந்த ஹோட்டலுக்கு வருவாரு. அப்ப அந்த ஹோட்டல் க்ளோஸ் டைம், அது சீசனல், அதாவது இனி ஒரு 6 மாசம் திறந்து இருக்காது, அந்த மாதிரி டைம்ல வருவாரு. அப்ப பார்த்தா இவரை காப்பாத்தின அந்த ஹோட்டல் ஊழியர் வந்து காணாம போயிருப்பாங்க. அது என்ன ஆச்சுன்னு வந்து இவர் தேட போகும்போது அதுக்கப்புறம் நடக்கிற பல அமானுஷங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாரருக்குனே வந்து பெர்ஃபெக்டா அவர் கிராஃப்ட் பண்ண ஒரு படமா நான் பாக்குறது. பல சீன்ல வந்து நமக்கு வந்து அடுத்து என்ன ஒரு மாதிரி பீதியில இருந்துச்சு எனக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர் வந்து அந்த அளவுக்கு வந்து காட்டாம அதை விட ஒரு மீறின சீன்லாம் நிறைய இதுல வந்து இருக்கு. அந்த ஒரு ஹோட்டல்ல தான் இந்த படமே நடக்குது. ஆனா மிரட்டி விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹாரர்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஹாரர் இந்த படம். இந்த டைரக்டர் வந்து டேமின் மெக்கார்த்தி வந்து இதுக்கு முன்னாடி கேவியட் அப்புறம் வந்து ஆடிட்டிங் 2 படம் எடுத்தவர். அதுல வந்து அந்த ஹாரர் அந்த அட்மாஸ்பியர் வந்து பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஒரு ஐரிஷ் டைரக்டர். அப்படியே வந்து அந்த ஹாரர் கிராஃப்ட் வந்து கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ நான் மைக் பிளானகன் இவங்க படம்லாம் பார்த்தா ஹாரர்ல கிங்னு சொல்லலாம் அவர் படம்லாம். அதே மாதிரி இவர் வந்து 3 படமே ஒரு ஹாரரா தான் எடுத்திருக்காரு. ஒரு மீறின படமா இந்த படம் இருந்துச்சு எனக்கு. ஹக்கும்னா வந்து ஒரு மந்திர சொல். அது வந்து ஒரு பேய், ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கூப்பிடுற ஒரு மந்திர சொல் தான் இந்த ஹக்கும்ங்கிற டைட்டிலோட மீனிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காத்திக் சூப்பர் நேச்சுரல் ஹாரர். ஆனா காத்திக்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீடு தான் ஒரு மையமா இருக்கும். அந்த வீட்டோட ஆர்கிடெக்ட், அதுல இருக்கிற பழங்கால பொம்மைகள், இந்த மாதிரி பயங்கர ஆர்ட் ஒர்க் வந்து நிறையவே இருக்கும். நீங்க வந்து கிலர்மோ டெல் படம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் படம்லாம் வந்து காத்திக்கோட கிங்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வீடை வந்து அவர் காமிப்பாரு. இந்த படமும் அதே மாதிரி அந்த ஹோட்டல்ல வந்து அந்த இருக்கிற அந்த சிலைகள், சின்ன சின்ன சிலைகள், அப்புறம் வந்து ஒரு வாழ்க்கையில காமிப்பாங்க. அந்த வாட்ச் வந்து ஒரு டைம் அடிக்கும்போது ஒரு பெல்லு வந்து அடிக்கும் பொண்ணு அப்படியே. அதெல்லாம் வந்து செமையா இருந்துச்சு அந்த அந்த ஆர்ட் ஒர்க்லாம். இந்த படமே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நிறைய அந்த ஹனிமூன் ஸ்வீட்ல வந்து ஒரு பூட்டிருக்கு ஹனிமூன் ஸ்வீட்ல வந்து ஒரு பேய் இருக்கு. அதாவது அகல பாதாளத்துல போய் அதை வந்து அந்த பேயை கூப்பிட்டு வர மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கு. இதுல எப்போ பயமுறுத்துவான்னு தெரியாம அந்த மாதிரி பீதியில இருந்துச்சு. இதுல சாக் பீஸ் வரைகிறது, அந்த ரவுண்டு வரைஞ்சா அதுக்குள்ள பேய் வர்றது, அந்த மாதிரிலாம் நிறைய சீன் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஹொமேஜ், நிறைய படங்கள் ஹொமேஜ் மாதிரி நிறைய சீன் அதுல இருக்கு. பார்பாரியன்ல எப்படி ஒரு வீட்டுக்குள்ள போய் தங்குவாங்க, கீழே போனா வந்து அது வேற ஒரு உலகமா இருக்கும், அதே மாதிரி வந்து இந்த சீன்ல இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து லைட்டா சொதப்போவார் எல்லா படத்துலயும். இதுலயும் வந்து கொஞ்சம் லைட்டா தான் பண்ணியிருக்காரு, அது ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனா அந்த லிஃப்ட் போற சீன் பார்க்கும்போதே வந்து செமையா இருந்துச்சு அந்த லிஃப்ட். இதுல படம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஹாரர் மூவி. ஹாரர் லவர்ஸ்க்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெல் கிராஃப்டட் ஒரு மூவி அந்த படம் பண்ணியிருக்காரு. ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேயை இந்த படத்துல. அதாவது ஒரு பேய் இருக்கு, ஆனா அந்த பேய் வந்து நம்ம நினைக்கிற பேய் வராம அதை மீறின ஒரு பேய் வருது, அந்த மாதிரிதான் இந்த படத்துல இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படமே வந்து ஒரு ஹாரர் எலிமெண்ட்டுக்கு உண்டான அட்டகாசமான படம். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கு. நிறைய வந்து உங்களை வந்து பயமுறுத்தல் சீன் இதுல இருக்கு. இப்ப நான் சொன்னங்காட்டி இதை பார்த்துட்டு போய் ஏன் பயமே இல்லை அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது நம்ம ஒன்றும் பொறுப்பாக முடியாது. ஏன்னா ஹாரர் படங்கள் தொடர்ந்து பார்த்துங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட அருமை. அதனால வந்து இந்த நான் ஹாரர் ஃபேன்ஸ்லாம் இந்த படத்துக்கு போகாது. போய் எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கீங்க. படத்துல தேட்டர்லயே வந்து ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டு இவனை பேய் சவுண்டோட இந்த பாப்கார்ன் கடிக்கிற சவுண்டு தான் அந்த அளவுக்கு கேட்டுச்சு எனக்கு. அது வந்து இவனெல்லாம் கொண்டு போய் அந்த லாட்ஜ்ல ஒண்ணும் போல எனக்கு தோணுச்சு. அப்படி வந்து கொடுமைப்படுத்துறாங்க. முதல்ல வந்து ஹாரர் படங்களுக்கு வந்து இந்த பாப்கார்னை கொடுத்துறது நிறுத்துங்க. கொறிச்சிட்டு இருக்கானுங்க. இவரோட முந்தைய படமான ஆடிட்டியில வந்து ஒரு முக்கியமான ஒரு பொம்மை வரும், ஒரு வுட்ல செஞ்ச பொம்மை. அது வந்து பாத்தீங்கன்னா
எப்போ எந்திரிக்கும் அந்த மாதிரிலாம் காமிப்பானுங்க. அது வந்து அது எந்திரிக்கிறது வந்து அது எந்திரிச்சு போய் ஒருத்தர் கொல்றதை விட அது உட்கார்ந்து இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பயங்கர ஃபீலிங்கா இருக்கும் அந்த படம். அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு எலிமெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுல வந்து கிங்கா இருக்காரு. கேவியட்லயே வந்து ஒரு முயல் வரும். அது வந்து அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கேவியட் அப்புறம் வந்து இந்த ஆடிட்டிலாம் அது பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த டைரக்டரோட இது என்னென்ன உங்களுக்கு ஸ்டஃப். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஷைனிங் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான மாஸ்டர் பீஸ் படம். அது ஹாரரை வந்து எப்படி கரெக்டா கம்ப்ரஸ் பண்ணும் அந்த குப்ரிக் தெரிஞ்சிருக்கு அந்த படத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது வந்து வேற மாதிரி ஹாரரு, சைக்காலஜிக்கல் ஹாரர் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் இந்த பேய் வருது அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அந்த படம். எலிவேட்டட் ஹாரர் அது அது வந்து ஹாரரை விட சைக்காலஜிக்கல் ஜாஸ்தியா இருக்கும் அந்த படம். அந்த படம் வந்து நீங்க டைம் கிடைச்ச பாருங்க. இதே மாதிரி ரூம்ல தங்குற அந்த 1408 படமும் வந்து சூப்பரா இருக்கும். அந்த படம் வந்து அட்டகாசமான ஒரு ஹாரர் படம். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து 3 டைரக்டர் இப்போ ஹாரர்ல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இவர் டேமின் மெக்கார்த்தி ஒருத்தர், அப்புறம் ஜாக் கிரகர், அப்புறம் வாஸ் பெர்கின்ஸ் ஒருத்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மங்கி இந்த மாதிரி லாங் லெக்ஸ் இதெல்லாம் எடுத்தவர். ஜாக் கிரகர் வந்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் அப்புறம் பேர்பரின் எடுத்தவர். இவங்க வந்து ஒரு யூனிக்கான வேலை வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹாரர் டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்தாதான் ஹாரர் ஃபேன்ஸுக்கு வந்து இனியும் வந்து நிறைய படங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி தமிழ்ல வந்து கொஞ்ச நாள் ஹாரருக்கு ஒரு கேப் விழுந்திருக்கு. ஒரு நல்ல ஹாரர் படங்கள் வந்து இந்தியாவிலேயே வரணும். படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.